நம்பிக்கை. பக்தனுக்கு கீழ்ப்படிதல். திருமழிசை ஆழ்வார் பார்கவ முனிவரின் மகன். அவர் பெற்றோரால் கைவிடப்பட்டு கூடை நெசவு தொழிலாளியால் வளர்க்கப்பட்டார். பேயாழ்வார் திருமழிசை ஆழ்வாரை ஸ்ரீவைஷ்ணவ பாதையில் கொண்டு வர விரும்பினார். வி.எஸ். கருணாகராச்சாரியார் ஒரு சொற்பொழிவில் திருமழிசை ஆழ்வார் பற்றி முக்கியமான சம்பவங்களை விவரிக்கிறார். பேயாழ்வார் முதலில் சில மரக்கன்றுகளை தலைகீழாக நட்டு அதன் மேல் வேர்களை வைத்து ஒவ்வொரு மரத்தின் மேல் முனையையும் மண்ணில் புதைத்து வைத்தார். செடிகளை கவனமாக பராமரித்து வந்தார். திருமழிசை ஆழ்வார் பேயாழ்வாரிடம் வேர்கள் மேல் நோக்கிச் சென்று மண்ணில் நிலைக்காமல் எப்படி வளரும் என்று கேட்டார். இதற்கு பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார் பல தவறான பாதைகளை மேற்கொண்டுள்ளார். அவற்றில் ஒன்று தனக்கு மோட்சத்தை அடைய உதவும் என்ற நம்பிக்கையில் தவறான பாதையில் போனது என்று கூறினார். தலைகீழான தாவரங்கள் ஒருபோதும் வளராதது போல தவறான ஆன்மீக பாதையில் பயணிப்பது மோட்சத்திற்கு வழிவகுக்காது என்றார். திருமழிசை ஆழ்வார்தான் தவறான பாதையை தேர்வு செய்ததை உணர்ந்து பேயாழ்வாரின் சீடரானார். பல கோவில்களுக்குச் சென்று நாராயணனைப் போற்றிப் பாடினார். ஆனால் கும்பகோணம் சாரங்கபாணி பகவான் மீது அவர் கொண்ட அன்பு சிறப்பு வாய்ந்தது. பல இடங்களில் 2 நதிகளுக்கு நடுவே விஷ்ணு பள்ளி கொண்டிருப்பதை பார்த்துள்ளோம். காவிரிக்கும் அரசலாருக்கும் இடையே சாரங்கபாணி சயனித்திருக்கும் இடம் கும்பகோணம். சாரங்கபாணியைப் பார்த்த திருமழிசை ஆழ்வார், உனது ராம அவதாரத்தில் நடந்து களைப்படைந்திருக்கிறாயா? அதனால் உன் கால்கள் வலிக்கிறதா? அதனால்தான் இங்கே சாய்ந்திருக்கிறாயா? எழுந்து என்னிடம் பேசு என்று கேட்டார். அர்ச்சவடிவு என்பது இறைவன் பக்தர்களுக்கு தெரிந்த மற்றும் புரிந்த வடிவில் காட்சி தருவது. அர்ச்சவடிவில் இறைவன் அசைவற்றவர். ஆனால் திருமழிசை ஆழ்வாரின் வார்த்தைகளுக்கு பணிந்து சாரங்கபாணி எழ முற்பட்டார். ஆனால் திருமழிசை ஆழ்வார் உடனே, அப்படியே இரு என்றார். இறைவன் மேலும் எழுவதை நிறுத்தினான். அதனால் இன்றும் சாரங்கபாணி தலையை சற்று உயர்த்தியிருப்பதைக் காண்கிறோம். திருமழிசை ஆழ்வார் பற்றிய தகவல்கள். பெயர் திருமழிசை ஆழ்வார். காலம் கிறிஸ்து பிறந்த பின் 7வது நூற்றாண்டு. இடம் திருமழிசை. மாதம் தை. நட்சத்திரம் மகம். நாள் ஞாயிறு. அப்பா பார்கவ முனிவர். தாய் கனகாங்கி. பிற பெயர்கள் பக்திசாரர் பார்கவர், மகிசாரபுரீஸ்வரர், மழிசைபிரான். இவரது படைப்புகள் நான்முகன் திருவந்தாதி, திருச்சடவிருட்சம். பாடல்கள் மொத்தம் 216. இறை அம்சம் சுதர்சனம், சக்கரத்தாழ்வார். சாக்கியம் கற்றோம், சமணம் கற்றோம், சங்கரனார் ஆக்கிய ஆகமநூல் ஆராய்ந்தோம், பாக்கியத்தால் வேங்கட்கரியனை சேர்ந்தோம். நடந்த கால்கள் நொந்தனவோ, நடுங்க ஞாலம் ஏனமாய், இழந்த மெய் குலுங்கவோ, இலங்கு மால் வரைச்சுரம் கடந்த கால் பறந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாடி கேசனே.